ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்வியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. அபூ சுஃபியான் போருக்கு வரமாட்டான், நீங்க வேஸ்டா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கிளம்பி போயிட்டாங்க. சண்டை நடக்கும்னு தெரிஞ்சா நாங்க முன்னாடியே வந்திருப்போம். இது 3வது அத்தியாயம்ல இது நம்ம கடந்த பாடம் தான். புரியுதா? அதான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவானுங்க இவனுங்க, நாங்க பேக்கப்ல இருந்தோம். புரியுதா? நீங்க 700 பேர் அடி வாங்கி ஒரு 300 பேர் செத்து இருந்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா 300 இறக்கி இருந்திருப்போம். உடனே அவன் அந்த பயத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்படியே ரிசர்வ்லயும் படம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து பயம் வந்துச்சும்பா. அதே தோத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க காபிர்கள்ட்ட போய், நாங்க 300 பேர் கலந்துக்காம இருந்ததுனால தான் நீங்க வந்து ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நல்ல பேர் வாங்கிக்கோங்க. அப்போ இந்த நயவஞ்சகர்கள் இங்கேயும் வின் சிச்சுவேஷன் தான், இங்கேயும் வின் சிச்சுவேஷன் தான். இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன நயவஞ்சகர்கள். இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன, ஒரு நாட்டில் ஒரு அரசியல் சித்தாந்தத்தை, இஸ்லாமிய அரசியலில் ஒரு அமைப்பு வந்து பேசுது. என்ன ஒரு அமைப்பு பேசி அவங்க அதோட ஏதோ ஒரு ஓட்ட உடசல் நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. கடைசியாக என்னாச்சு, அமெரிக்கா உள்ளே புகுந்து அவங்கள அந்தர சிந்தலை ஆக்கிருச்சு. அப்போ என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும், இதுக்கு தான் நாங்கள் அப்போவே உஷாராக இருந்தது, இன்னைக்கு பார்த்தியா ஊருக்குள்ளே ஒருத்தன் கூட இல்லை அப்படின்ட்டாங்க. 18 வருஷம் போச்சு. மறுபடியும் அதே அமெரிக்காவை அதே கூட்டம் விரட்டி அடித்து ஜெயித்தாங்க. செருப்பு இல்லாமல் வெறுங்காலில் அதே ஊருக்குள்ளே ஜெயித்தாங்க. மக்கா வெற்றியின் போது அல்லாஹ் சொன்னான்ல, எவ்வளோ ஒரு பணிவா அப்படியே தலைய ரசூலா வந்து குனிஞ்சு அப்படி வந்தாங்க. அதே மாதிரி உலகம் பார்த்துச்சு. செருப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, வயிறு ஒட்டி போய் கிடக்குது, கண்ணை ஒட்டி போய் கிடக்குது. அமெரிக்காவுடைய படை ஹெலிகாப்டரில் எந்திரிச்சு ஓடுது. டப்பட்ட பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு ஓடுறான். பெரிய F-35 எடுத்துகிட்டு ஓடுறான். ஃப்ளைட்டில் ஓடுறான். அது வரைக்கும் வேலை செஞ்ச இங்கே லோக்கல் அவங்களுக்கு சர்வீஸ், அவங்களுக்கு நயவஞ்சகத்தனமாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தால முஸ்லீமில், அவன்லாம் அந்த ஃப்ளைட்டில் ஏறி ஓடினான். ரெக்கையிலே ஓடினான். எதில் ஏறினான், டயரை பிடிச்சிக்கிட்டான். போக அதுலேயே தெரிச்சு கீழே விழுந்தான். கிறுக்கு டவுன் பஸ் மாதிரி நினச்சிக்கிட்டான்டா. அந்த டயரெல்லாம் பிடிச்சான். டயர் உள்ளே போயிரும்ல, அந்த டயரை கெட்டியாக பிடிச்சிட்டு கட்டியாக உட்காந்துட்டான். எப்படியாவது அமெரிக்காவுக்கு போயிடணுன்ட்டு என்ன ஓடனா. இங்கே உட்காந்துட்டு நம்ம ஆளுங்க ஜெயிச்சாம்ல. அல்லாவுடைய விதை எப்படி வந்துச்சு பார்த்தியா? அது அமெரிக்காவுடைய பவர் நிற்கல, இங்கிலாண்டுடைய பவர் நிற்கல, நாங்களாம் ஜெயிச்சிட்டோம்ல. யாரு நீங்களாம் ஜெயிச்சிங்களா? நீங்கள் தானே அந்த 20 வருஷம் முன்னாடி அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே அது. அப்புறம் என்னடா ஜெயிச்சவனு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ என்னங்கிறான் நம்ம ஆளு அப்படிங்கிறான். புரியுதா? இப்போ என்னங்கிறான், ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்குது, ஜெயிச்சிட்டான் பார்த்தியா நம்ம ஆளுங்கிறான். போடுறவன் யாருன்னா, இத்தனை நாள் ஈரான் காஃபிர்னு சொல்லிட்டு இருந்தான். ஈரானு காஃபிர்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்த வஹாபி பசங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜெயிச்சிட்டோம்ல நம்ம ஆளுங்கல்ல அப்படிங்கிறான். ஏண்டா தோக்கிற வரைக்கும் அவங்க ஆளு என்ன, இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்கிற அதே போக்கு அப்படியே இருக்கா இல்லையா? நாளைக்கு இதுதான் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு ஈசா நபி வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாங்கள் அப்போவே சொன்னாங்க இது அல்லாவுடைய பூமி, அல்லாவுடைய சட்டம் தான் சரியாக வரும்ட்டு. என்ன நம்ம சொன்னால் எங்கெங்கே கேட்குறாங்க. ஈசா நபி வருவாங்க, செருப்பை சாக்கடையில் முக்கிய அடிப்பாங்க. நாய்ங்களா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும். அல்லாஹ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். சரியா? அல்லாஹ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு இஸ்லாத்தை கழட்டி விட்டா என்ன லாபமோ அதுவும் வாங்கிக்குவாங்க. எந்த இடத்துல இஸ்லாத்தை கழட்டி வைக்கணும், இப்போ இந்த ஸ்டேஜ் வேற ஸ்டேஜ், அங்கே போய் என்ன பேசுவாங்க. ஒரு ஆலிம், ஒரு ஹஜ்ரத் ஒருத்தர் போய் பேசினார். உண்மையாளர்களுடன் இருக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். சீமான் வந்து உண்மையாளர், அதனால் குர்ஆன் சொல்கிறது சீமானுடன் இருக்க வேண்டும். இன்னைக்கு சீமான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் சொல்ற பொய்களை மட்டுமே தனியாக ஒரு புத்தகமாக போடலாம், அந்த அளவுக்கு பொய்யாரு. புரியுதா? எல்லா அரசியல்வாதியும் நிலைமை தான் வச்சுங்க. எந்த அரசியல்வாதியும் யோக்கியம் கிடையாது. உடனே நான் தமிழர் மட்டும் சொல்லலை, எந்த அரசியல்வாதியும் யோக்கியம் கிடையாது. சரியா? இதுதான் பொசிஷன். இவங்க யாருமே வந்து உண்மையாளர்கள் கிடையாது. அப்போது அந்த மாதிரி சொன்னாங்க, உண்மையாளர்களுடன் இருக்கணும்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான்,
உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இதை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். டேய், நீ எந்த கூட்டணியில் இருந்த, நீ எந்த பிளாக்ல இருந்த, நீ எந்த டீம் கூட சேர்ந்த, உன்னுடைய நட்பு என்னவா இருந்துச்சு, உன்னுடைய ஆசை என்னவா இருந்துச்சு, உன்னுடைய ஆசை என்ன, காங்கிரஸ் ஜெயிக்கணும் தானே, வா, அதுக்காக நான் உன்னை ரசூலை வச்சு பாடம் நடத்தினேன், இதுக்காகவே நான் உன்னை பாடம் நடத்தினேன், பதில் சொல்லு அல்ல கேட்பான். இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. புரியுதா? இன்னைக்கு இவங்களுடைய பயான்களை வச்சே நம்ம காட்ட முடியும். கேளு, உலகத்திலே சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியா காங்கிரஸோட ஆட்சியா? ஒரு முஸ்லீம் கூட எதிர்த்து சொல்ல மாட்டான். அப்ப எதுக்காக நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு காங்கிரஸ் கிட்டே. என்னடா இது, யாரை ஏமாத்துறீங்க? அல்லாஹ் என்ன நினைச்சீங்க? அல்லாஹ்வை இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் மேலோங்க எவ்வளியையும் அல்லாஹ் ஒருபோதும் வைத்துவிட மாட்டான். மூமின்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? காஃபிர்களை தாம் ஜெயிக்க விட மாட்டான். புரியுதா? இன்னைக்கும் உண்மை பேசுறவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. உண்மை பேசுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீ ஒரு போலீஸ்ன்னு போனீங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், நீ ஒரு கோர்ட்டுக்காக போகிறதா இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், உன் மேலே பொய் குற்றச்சாட்டே போடட்டும், அந்த ஜட்ஜு நம்மளை கண்ணு கொண்டு பார்க்க மாட்டார். நம்ம கண்ணை அவர்னால பார்க்க முடியாது. அப்பாவி தான், என் ப்ரெஷரில் தான் இவருக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு அவருக்கு தெரியும். அநியாயம் பண்ணுறேன்னு அவருக்கே தெரியும். அரெஸ்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போறாருல, அவரும் சொல்லுவார் இது அநியாயம், சொல்லுவார். நம்மளை குற்றவாளின்னு அவனும் சொல்ல மாட்டார். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இதை குறித்து மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். கியாமத்தில் தெரியும் எவன் மண்டவாளம் யாருன்னு. நீங்கள்லாம் ஏமாத்திட்டு பெரிய சலப்பாக போட்டிங்கன்னா பெரிய ஆலிமா, தாடி 1.5 அடி குட்டிங்கன்னா நீ பெரிய ஆலிமா, நீ உட்கார மஸ்ஜிதில் 5000 பேர் உட்காந்துட்டா பெரிய ஆலிமா நயவஞ்சர்களான்னு மறுமையில் டிசைட் ஆகும். காபத்துல்லாவில் தலைமை தாங்கிட்டா பெரிய ஆலிமா. காபத்துல்லாவில் ஒரு காலத்தில் தலைமை தாங்கிட்டு இருந்தான் யாரு? அபூஜஹில். அப்போ அவனும் பெரிய ஆலிம். எவ்வளோ பெரிய ஆலிம்? ரசூல்லா காலத்தில் அவன் தான் பள்ளிடுது. அல்லாஹ் சொல்கிறான்ல, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதும் காபத்துல்லாவை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறவங்களும் என்ன, இவங்கெல்லாம் சொர்க்கவாசி ஆயிட மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு எதிராக நிராகரிப்பவர்கள் மேலோங்க எவ்வளியும் அல்லாஹ் ஒருபோதும் வைத்திட மாட்டாங்க. அதான் சொன்னேன், நம்ம சத்தியத்தில் இருக்கும்போது நம்மளை யாராவது அநியாயம் பண்ணும்போது கூட அவர்கள் தான் பயந்து நம்மளை கைது அவங்க நம்மளை பண்ணுவாங்க. ஆனால் பயம் அவங்க மனசில் இருக்கும். அநியாயமாக இந்த ஃபேமிலியை கெடுக்கிறோமே, இவங்களுடைய குடியை கெடுக்கிறோமே, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். புரியுது? அந்த உறுத்தல் அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் அமெரிக்காவுடைய அந்த ராணுவ வீரன் என்ன பண்ணும், போய் தன்னுடைய உடம்புல பெட்ரோலை ஊற்றி எரிச்சுக்கிட்டு இந்த அநியாயத்துக்கு நான் போக மாட்டேன். எப்படி? அவன் தான் சுட்ட இடத்துல இருந்தான். வாங்கினவனுடைய தைரியத்தை பார்த்து சுட்டவன் என்ன பண்ணான்? எரிச்சுக்கிட்டான். வாங்கினவனுடைய புல்லட் வாங்கினவன் யார்? 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை. புல்லட் வாங்கிட்டு அப்படியே நிற்கிறான். அல்லாஹ் இது இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன், இது ஹரம், இதை பாதுகாக்க வேண்டியது என் மீது அல்லாஹ் சுமத்தியாக காடாம நான் பின்வாங்க மாட்டேன். சுடுறியா சுடு, என் ஃபேமிலியில் 4 பேர் போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, என்னையும் அனுப்பு. அந்த மாதிரி நின்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நயவஞ்சர்கள் அல்லாவை ஏமாற்றுகின்றார்கள், உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றான். இவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறார்கள், மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள், இன்னும் அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுவார்கள். இப்போ இந்த நயவஞ்சர்களுடைய குணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அல்லாவை ஏமாத்தலான்னு மைண்டில் வச்சுருக்காங்க. இதே தான் இன்றைக்கி நம்மளும். எப்படியாவது சொர்க்கத்துக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம். உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கான். உண்மையில் இவங்க தான் ஏமாந்து போய் கிடக்கிறாங்க. என்னன்ட்டு, எப்படியாவது அல்லாவை கன்வின்ஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போயிடலாம், எப்படியாவது ரசூல்லாவுடைய ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடலாம், எப்படியாவது நம்ம தொழுகை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் நடக்காது. அப்போ அந்த தொழுகை பற்றி எல்லாம் சொல்கிறேன். இவர்கள் தொழுகைக்கு எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறார். நிற்கிறதுனா பெரிய ஆர்வத்திலே வராங்க, சும்மா அப்படியே சதுப்புக்கு வராங்க. மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார். ஊருக்குள்ளே தொழுகையாளின்னு பேசிக்கிட்டா என்ன ஒரு மரியாதை? அவருங்களா 5 நேரம் தொழுவாருங்க அப்படிமா. அதாவது இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்கன்னா சில மாப்பிள்ளைகள் தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ளை தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா டைம் வச்சு 1:10 அப்படி பேர் என்னடா அப்படின்னா, இல்லை பள்ளியாசல் மாப்பிள்ளை பார்க்கணும், பள்ளியாசல் பண்ணினா பார்க்கலாமே. அப்படியா மாஷா இவர் சாத்தி, இவர் யார்? ஜமாத் சாத்தி யார்? பள்ளியாசல் அந்த அதுக்குன்னே சுற்றுவாங்க. சில்லா இவருங்களா வருஷத்துக்கு ஒரு சில்லா கண்டிப்பாக போயிடுவாருங்க. என்ன நினச்சிங்க? 40 நாள் ஐயோ போவார். எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் கடன் வாங்கி வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. டிஸ்டர்பன்ஸு அங்கே கடையில் இருந்தால் உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பான். 40 நாள் அங்கே போய் இப்படி போகிற ஆட்களும் இருக்குது, அல்லாவுக்காக போகிற ஆட்களும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. அப்போல்லாம் சொல்கிறேன், மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள், இன்னும் அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுகிறார்கள். இப்போ இந்த 3 சிஃபத்துகள் நீங்கள் நம்ம டீம் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? சோம்பேறித்தனம். அது எந்தரா அப்படி எந்திரிச்சு நிற்கிறது, மக்களுக்கு காட்டுறதுப்பா பாரு 2 ரகாத்து. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுவாங்க. அப்படி மின்னல் மாதிரி சலக்குன்னு போவோம், அப்படியே மின்னல் மாதிரி சலக்கு. இதுதான் குறைவாக நினைவு கூறுறது. என்ன தெரியுமா? வெறும் 1.5 நிமிஷம். சில பள்ளிவாசல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோ,
ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சில சமயம் லோக்கலில் அங்கே இருக்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து போகிறது முன்னாடி போயிடுவோம். முன்னாடி போகும்போது அவர் கரெக்டாக இமாம் வருவார். இகாமத் சொல்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ தக்பீர் கட்டுவார். நம்ம தலையை சொரிஞ்சிட்டு இருப்போம். 90 செகண்ட்ஸ் இருக்குது. 90 செகண்ட்ஸில் ஒரு அல்லம் சூரா குல்யா யுவல் காஃபிர் ஒன்று, அதுக்கப்புறம் 3 ருக்கூவில் வந்து 3 இது தஸ்பி, இப்போ சஜ்தா இருக்குது அதில் தஸ்பி, அப்புறம் கொஞ்சம் நேரம் நிற்கணும். எப்படி தொழுதாலும் 3.5 நிமிஷம் கம்பல்சரி. 2 ரக்காத்துக்கு வேணும். 4 நிமிஷம் எக்ஸ்பிரஸில் தொழுதாலே 7 நிமிஷம் வேணும். 4 ரக்காத் தொழுகிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும். நான் சொல்கிறது ஒரு ஸ்பீடான தொழுகை. 2 ரக்காத் தொழுகிறதுக்கு 3.5 நிமிஷம் ஆகும். 3 to 4 ஆயிரும். ஏன்னா அத்தையாத்து இதில் ஃபுல்லாக வரும் இல்லையா, அதனால் 4 நிமிஷம் ஆயிரும். நாங்கள் டைம்லாம் கணக்கு பார்த்துருப்போம். தொழுகை எப்படி பண்ணணும், கொஞ்சம் நிதானமாக தொழுதா 10 நிமிஷம். சப்பீஸ்ம ரப்பிக்கு அந்த மாதிரியான பெரிய சூறா ஓதனோம்னா 12 நிமிஷம். 2 ரக்காத்துக்கு 12 நிமிஷம். எப்போவுமே ஃபஜ்ர் போனீங்கன்னா 12 நிமிஷம், 10 நிமிஷம் டு 12 நிமிஷம் தொழுவாங்க எப்போவுமே. எல்லாம் சுன்னத். அந்த சுன்னத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டக் பட்டக். அதே மாதிரி இப்போ மலேசியாலாம் இந்த தராவி தொழுகும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறுபடியும் வந்துச்சு. அதை அவன்லாம் ஜிம்னாஸ்டிக் போனான்னு வச்சுக்கோ, ஒலிம்பிக்கில் மெடல் அவனுக்கு தான். சல்லு நம்மளால் இப்படிங்கிறதுக்குள்ளே முடியாது. பார்த்துருக்கேன் அந்த தொழுகை வாட்ஸ்அப்பில். அவன் தராவி தொழுகை 20 ரக்காத்து வெறும் 10 நிமிஷம். 20 ரக்காத்து முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ ரசூல்லா காலத்தில் இருந்த இன்னொரு மேட்டரும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, தொழுகைக்கு வரலைன்னு வச்சுக்கோ, ஏன் சோம்பேறித்தனமாக அவன் வர்றான் அப்படின்னா, சோம்பேறித்தனம் இருக்குல்ல, வராமல் இருக்கலாம்ல. ஏன் வர்றான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருவன் தொழுகவில்லை என்றால் அவன் யார், காஃபிர்னு அப்பட்டமாக தெரியும். அப்போ அங்கே மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டு பள்ளிவாசல் நீ வந்து அவனுக்கு கம்பல்சரி அட்டண்டன்ஸு. இன்னைக்கு தொடர்ச்சியாக நீ 2 வேளை 3 வேளை ஆப்சென்ட் ஆனேன்னு வச்சுக்கோ, சஹாபாக்கள் அப்படியே கணக்கு மார்க் போட்டுருவாங்க. ஆனால் தெரியணும், உடம்பு சரியில்லை, காய்ச்சல், நடக்க முடியல, அது இதுன்னா தெரியும். புரியுதா? இப்போ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், சஹாபாக்கள் காலத்தில் இருந்து அந்த இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோ, அவர் வர்றதே பெருசு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுவாதவன முஸ்லீம் இல்லைன்னு நம்ம என்னைக்காவது சொல்கிறோமா? கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் கடைசி நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வராரு, வெறும் ஜமாத் தொழுகை மட்டும் தொழுதுட்டு போறாரு அப்படின்னா அவரை நம்ம என்ன கணக்கில் வச்சிடக்கூடாது. அந்த காலத்தில் நயவஞ்சகர்கள் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த லிஸ்ட்டில் வச்சிடக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பள்ளிவாசலுக்கு வராரா, அவரை பாராட்டணும். அப்படி இல்லை, ரைட்டு, கிடைச்ச இடத்துல பள்ளிவாசல் போக கூட முடியல, ரொம்ப நேரமாகுதா, டிஸ்டன்ஸ் இருக்கா, கடையிலே தொழுகிறாரா, அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். சரியா? அதனால் வந்து அந்த மாதிரியான இன்னைக்கு வந்து நம்ம இதை அளவுகோலை வச்சு நயவஞ்சகர்கள் பட்டம் வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. அதே விஷயம் அதே சமயம் நம்ம இன்னொரு மெயினில் இருக்கணும். என்ன, தொழுகையோட நம்ம கடமை முடிஞ்சிடாது. இதை தாண்டி நமக்கு வந்து அல்லாஹ் ஏகப்பட்ட கடமை வச்சிருக்கான். முழுமையாக இவர்களோடும் அல்லாமல் அவர்களோடும் இல்லாமல் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிக்கும் இடையில் தடுமாறி நிற்கிறார்கள். அல்லாஹ் எவனை வழிகெடுக்கின்றானோ அவனை நேர்வழிப்படுத்த வேறு எந்த வழிவகையும் நீர் காண மாட்டீர். இப்போ இந்த இடத்துல நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க ஒன்று மூமினாவும் இல்லை, காஃபிராவும் இல்லை, இங்கேயும் போக மனசு இல்லை, இங்கே போனால் இவங்களும் போருக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க, அங்கே போனால் அவங்களும் இழுத்துட்டு அவங்க கூட போய் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்கல்ல, சாம்பிராணி போட்டு பொம்பளை மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அங்கே போனால் அங்கேயும் அசிங்கம், இங்கே போனால் இங்கேயும் அசிங்கம். இப்போ கழுவுற மீனில் நழுவுற மீன், ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு உருட்டு இருந்துக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது அல்லாஹ் யாரை வழிகெடுத்துட்டானோ, அல்லாஹ் யாரை வழிகெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அவனுக்கு யாரும் நேர்வழி காட்ட முடியும். இது ஏன் அல்லாஹ் வந்து அப்படி முடிவு பண்ணுறான் அப்படின்னா, அல்லாஹ் முதல்ல முடிவு பண்ண மாட்டான். நீ இந்த உலகத்தில் உனக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறது, நீ இந்த பாதையில் போகணும்னு நீ விரும்பினா அல்லாஹ் என்ன பண்ணுவான், விட்டுருவான், போய் சாவு. நீ நல்ல பாதையை தேர்வு பண்ணினா அது உனக்கு எளிதாக்கும், நீ கெட்ட பாதையை தேர்வு பண்ணினா அதுவும் எளிதாகும். பார்ப்பான், நம்மளுடைய மனசை பார்ப்பான், இவன் தேர மாட்டான். அப்போ அல்லாஹ் வந்து இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, குரான் இருக்குது, நம்ம திரும்ப நம்ம காதுகளில் குரான் வசனம் ஓதப்படுது. ஒரு முஸ்லீமாக நம்ம இருக்கோம், இரவி முஸ்லீமாக நம்ம இருக்கோம், பயான்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படுது. அது நம்ம மனசை போட்டு உழுக்கணும். புரியுதா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா இருக்கும்போது குரான் வந்து அப்பா அரபியில் படிச்சுட்டு இருப்பார், அது கூடவே உருது எழுத்தில் கீழே டிரான்ஸ்லேஷன் இருக்கும். சில சமயம் அதை எப்பயாவது ஒரு தடவை நான் பார்ப்பேன், ஒரு 4 லைன் படிப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, தனியாக உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் விளையாட்டில் அப்படியே போயிடும். திரும்ப ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் குரானை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ரம்ஜான் வரும்போதெல்லாம் நினைப்பேன். அப்புறம் ஏதோ ஒரு டைம்லலாம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படியாவது இந்த குரானை வந்து உருதுல படிக்கணும். இது என்ன ஸ்டோரி சொல்லுது, மூசா இப்படி போறாரு அப்படி வந்தாருன்றது ஏதோ ஸ்டோரி மாதிரி இருக்குது, என்ன ஸ்டோரி, ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு 94 இருந்தது, 92 இருந்தது. அப்போ எனக்கு 10 வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு ஸ்பார்க் இருந்துக்கிட்டே இப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஈரோட வந்தோம், அப்படியே என்னாச்சு, டோட்டலாக அது காணாமல் போச்சு. ஏன்னா எங்கள் ஒர்க் ஷாப் 24 மணி நேரம் வேலை அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இவங்க ரம்ஜானில் நோன்பு வச்சாங்க. யார், இங்கே பட்டறையில் இருக்கிற எல்லாருமே நோன்பு வைப்பாங்க. அதான் ஊரே வைக்கும்ல, தொழுவாதவங்க தொழுவான், நோன்பு வைக்காதவங்க. அப்போ பள்ளிவாசலோட தொடர்பு ஜாஸ்தியாக வரும்.
அப்போ அந்த டைமில் சஹர் சாப்பாட்டில் இவங்க டிவியில் ப்ரோக்ராம் போகிறாங்க. அப்போ பயான்கள் காதில் வருது, தமிழ் பயான்கள் காதில் விழுவுது, குரான் வசனங்கள் ஒவ்வொன்றும் காதில் விழுவுது. கேட்க 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 வாழ்க்கையில் அப்படியே ஒரு டைவர்ஷன் போகுது. அதுக்கப்புறம் குரான் கம்பல்சரி எப்படியாவது வாங்கணும் அப்படி. அப்புறம் குரான் கிளாஸ் இங்கே நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அங்கே போனோம். அவர் குரான் விளக்கமாக பாடம் நடத்திட்டு இருந்தார் சலீம். அதை பார்த்தோம். அது இன்னும் மனசை வந்து கவர்ந்துச்சு. அதில் இன்னும் போனோம். அடுத்து போனோம், பார்த்தா ஒரு ஜமாத் இருக்குது, அதில் குரான் இதுதான் மார்க்கங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா டிவியில் ப்ரோக்ராம் வருது. எல்லாம் பார்த்து 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 என்னாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். நிம்மதி அதில் கிடச்சி. அப்போ தான் என்னாச்சு, இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் எனக்கு கிடைக்கல, இப்போ தான் வாழ்கிற வாழ்க்கைக்கு எனக்கு அர்த்தம் கிடச்சிருக்கு. அதில் அப்படி ஒரு நிம்மதி இருந்துச்சு. எதுவும் இல்லை என்கிட்ட, உடல் பலம் இல்லை, பண பலம் இல்லை, என்கிட்ட வந்து எந்த ஒரு மதிப்பு மரியாதை பதவி இல்லை. ஆனாலும் உலகமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதான் சொல்ல ஃபுல் திருப்தியாக இருக்கும். ஒரு பணக்காரனை போய் பார்த்தோம்னா கூட அவனை பார்த்து ஆசைப்பட மாட்டோம். ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து வச்சிருக்கிற ஒருத்தனை பார்ப்போம், என்ன வராது, இவனை மாதிரி ஆகணும்லாம் எண்ணம் வராது. மைண்டு எங்கே இருக்குன்னா நல்லா மேலே போகணும், நம்ம வாழ்க்கை அது, இது வாழ்க்கையே கிடையாதுன்னு. அப்போ அதனால் அந்த போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, தொடர்ச்சியாக அந்த போக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எதெல்லாம் தீமைன்னு தெரிஞ்சுட்டு இருந்ததோ அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொன்றா அதை கழட்டி விட்டு, கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தோம் அதை விட்டோம், பொய் பேசிகிட்டு இருந்தோம் அதை விட்டோம், அடுத்தவனை ஓட்டுவோம், கிண்டல் பண்ணுவோம், நம்மளாம் சரியான கிண்டல் பண்ணுவோம், என்ன அதுவும் வந்து விட்டோம். அதில் ஒவ்வொன்று கழட்டி மற்றவனுடைய மனசை நோக்கடிக்கிறது, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்தோம். இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரம்ஜான் மாதத்தில் குரான் எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது. அப்போ அந்த குரானை வாங்கி என்னதான் இருக்குன்னு ஒரு தடவையாவது படிக்கணும்ல. நபின்னு சொல்கிறோமா, அவர் எப்படி தான் வாழ்ந்தாருன்னு ஒரு புக்காவது வாங்கி ரசூலுடைய வாழ்க்கையை படிக்கணும்ல. இந்த 2 ஆப்ஷனை நாமளே பயன்படுத்தலைன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி பயன்படுத்துவோம்? அவங்களுக்கு என்ன ஆச்சு, நம்மளுடைய ரசூலுடைய வாழ்க்கையை பார்க்கணும், நாமளே பார்க்காம வாழ்ந்துருந்தா கேட்டால் என்ன சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா, நம்ம நம்புகிறோம், அல்லாவையும் நம்புகிறோம், அல்லாவுடைய ரசூல் நம்புகிறோம். அப்போது யார் குரான் மூலமாகவும் படிப்பினை பெறாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலமும் ஒரு படிப்பினை பெறாமல், கைக்கு அருகில் நேர்வழி கிடைச்சா அதையும் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா, இதுக்கப்புறம் இவனை என்னத்தை போய் நேர்வழியில் செலுத்தணும், போய் தொலை, நல்லா அவன் வழியிலே விட்டுருவோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது விதி சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ஒரு மனிதனை வழிகெடுத்ததால் அவன் வழிகடுறானா, இல்லை ஒரு மனிதன் முடிவெடுத்ததால் வழிகெட்டு போகிறானா அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதன் முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் மனிதன் வழிகட்டு போகிறான். இதை பற்றி இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ரிஸ்க். இன்றைக்கி வந்து அல்லாஹ் வந்து நமக்கு உணவளிக்கிறான், புரியுதா? நம்ம செய்கிற தொழில் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான். இப்போ இன்றைக்கி நமக்கு எவ்வளோ ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ, அந்த ரிஸ்க்கு, நம்முடைய ரிஸ்க்கு என்னவோ அது அல்லாஹ் நிர்ணயம் பண்ணது நமக்கு கிடைக்கும். ஆனால் ஹராமான வழியா ஹலாலான வழியாங்கிற முடிவு பண்ணுறது நாம். அது அலி ரலியல்லாஹுடைய அந்த ஒரு சம்பவம், பிரபலமான சம்பவம், அது சுருக்கமான சம்பவம். என்ன, அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு பிரயாணத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய குதிரையில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்புறம் அசர் தொழுகை நேரம் வருது, குதிரையை நிறுத்தி அந்த இடத்துல தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஆனால் குதிரையை கட்டுறதுக்கு ஒரு மரம் இல்லை, ஒரு மரமோ இல்லை ஏதோ ஒரு பிடிப்பு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இன்னொருத்தன் வரான். அப்போ அவர் சொல்கிறாரு, இதே தம்பி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோ, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நான் உனக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன், ஒரு தினாரை கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான், சரின்ட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, தொழுதுட்டுருக்காரு. அவங்களாம் தொழுதா நம்மளை மாதிரி இல்லை, நம்மனா இங்கே ஒரு கண்ணு அங்கே ஒரு கண்ணு போயிட்டு, அவங்களுக்கு அப்படி இல்லை, அங்கேயே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க. அந்த தொழுதுட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான், என்னடா பண்ணுறான், ஆள் திரும்பிடுவா, ரொம்ப ஈடுபாடாக தொழுதுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு குதிரை மேலே ஏறி குதிரையை திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புனா குதிரை என்ன பண்ணுது, வேறு ஆள் ஏறாருன்னு ஒன்று ஜர்க் கொடுக்குது. இது நம்ம ஆள் கிடையாது, நம்ம முதலாளி கிடையாது, இது வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜர்க்கு கொடுக்குது. கடைசியாக அந்த குதிரை கீழே தள்ளிடுது. அதுக்குள்ளே இவர் தொழுகை முடிகிற ஸ்டேஜ் அத்தையாத்தில் உட்காந்துறாரு. டக்குன்னு கீழே விழுவுறான்ல, விழுவும்போது அந்த குதிரையோட சீட் இருக்குல்ல, அது வந்து கையில் வந்துடுது. அப்போ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான். அப்புறம் அலி ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பார்த்தா அவன் ஓடிட்டான். சரின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு ஊருக்கு வந்துட்டாங்க, மதீனா வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இதில் இருந்து சீட்டு ஒரு திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான், நீ போய் மார்க்கெட்டில் போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவர் போகிறார் வேலைக்காரர். அங்கே போனால் இதே திருட்டு பையன் அந்த சீட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அதோடைய ஒரிஜினல் ரேட்டு 4 ரூபா. ஆனால் இவன் திருடிட்டு வந்தவன்ல, நேராக போய் அவர் கேட்குறாரு எவ்வளோ அப்படின்னு. அவன் 2 ரூபாங்கிறான். என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறான், இன்னும் கம்மியாக கேட்போம், 1 ரூபாய்க்கு தெரியா அப்படிங்க. எடுத்துக்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை ஒரு திரமு கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றாரு. நீ மார்க்கெட்டுக்கு போன ஒரு மடப்பையன் 4 ரூபாய்க்கு போகிற அந்த குதிரை சீட்டை வந்து வெறும் 1 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. அவர் அலியில் வாங்கி பார்த்துட்டு, இதாண்டா என்னது, இதுதான் நீ சொன்னேன், என் குதிரையை பார்த்து கூட 1 ரூபா தரேன்னு சொன்னேன், மாட்டேன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு கிடைச்சது என்னவோ அந்த 1 ரூபா தான். நான் ஹலாலாக கொடுக்கணும்னு பார்த்தேன், இவன் ஹராமாக சம்பாதிச்சிட்டான். இப்போ அதே 1 ரூபா இவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இப்போ அந்த 1 ரூபா எங்கே போகும், அறது போயிட்டான். அப்போ கிடைச்சது எவ்வளோ இன்றைக்கி அவனுக்கு 1 ரூபா தான். அப்போ அது தேவையா? இப்படி தான் நம்ம வாழ்க்கை, புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து சவுதிக்கு போகிறாங்கல்ல,
போங்க இங்கெல்லாம் 5000 மேலே சம்பாதிக்க முடியாது. அப்படியா? சரி போங்க. அங்கே போனால் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 40,000 ரூபா. எல்லாம் போய் சாப்பாடு பண்ணி அது பண்ணி இப்போ நம்ம தாரிக் பாய் போனார். 1,50,000 ரூபாயா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போனான், சவுதிக்கு போனான். இங்கே எவ்வளோ சம்பாதிச்சு? இங்கே ஒரு 20,000 சம்பாதிச்சுருந்தான். அப்புறம் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த ஏஜென்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவன் போனான் வேலைக்கு. சொன்னதுன்னா 50,000 ரூபா சம்பளம். அங்கே போனோன்னே என்ன பண்ணாங்க? 25,000 தான் சம்பளம்ட்டாங்க. 25,000 ரூபா சம்பளம்னு 2 வருஷம் வேலை செஞ்சான். 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு கடன் கொடுத்தான்ல, அதை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது அதே 0. அப்போ நான் என்ன சொன்னேன்? இங்கே இருந்தாலும் அவ்வளோதாண்டா சம்பாதிப்பேன், அங்கே இருந்தாலும் அவ்வளோதாண்டா சம்பாதிப்பேன். இப்போ எவ்வளோ கிடச்சிது பாய்? ரைட்டு பாய். நான் போகும்போது சொன்னேன் போகாதான்னு. அப்படி நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். பாய் நீங்கள் போய் சொன்னீங்க, எனக்கு இதான் எல்லாம் கொடுத்தான். அதே மாதிரி இன்னொரு நண்பர், அவர் என்ன பண்ணார்? அதோட நல்லா சம்பாதிச்சார். 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டார். அந்த 1 கோடி ரூபா சும்மா வச்சிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டான். அந்த ஃப்ரெண்டு கொடுத்துட்டார். ஃப்ரெண்டு கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான்? 1 நம்பர் ஃப்ராடு. எல்லா காசும் ஏப்பம் விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? துபாயிலே இருக்கான், ஜெயிலில் இருக்கான். என்ன இவர் என்ன பண்ணிட்டார்? கிளம்பி வந்துட்டார். இப்போ இங்கே வந்து மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறது. அங்கே ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சார்ல, அந்த 1 கோடி ரூபா அவனுக்கு போச்சு. இதுதான் அவங்களுக்கு எழுதின ரிஸ்க்கு. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்னு இருக்கோ அது அங்கே தான் கிடைக்கும். நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் அது கிடைக்கும், நீங்கள் ஈரோட்டில் இருந்தாலும் கிடைக்கும், நீங்கள் சேலத்தில் இருந்தாலும் கிடைக்கும். நீ கிடைக்கலையா அவ்வளோதான், அல்லாஹ் நியமிச்சிருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த நேர்வழி காட்டுற விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை அல்லாஹ் வந்து போக விட்டுருவான். ஸோ அல்லாஹ் யாரையும் வலுக்கட்டாயமாக நேர்வழியும் காட்ட மாட்டான், வழி கெடுக்கவும் மாட்டான். புரியுதா? அதே மாதிரி ஹலாலில் நம்மளை வலுக்கட்டாயமாக தள்ளவும் மாட்டான், ஹராமுலையும் நம்மளை வலுக்கட்டாயமாக தள்ளவும் மாட்டான். நம்ம ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். சரியா? இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி விஷயம் நாளைக்கு பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.